ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் குரோமில் இருக்கிற ஒரு 2 சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நார்மலாக கூகுள் குரோமில் நிறைய டேப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு மூவ் பண்ணோம்னா அந்த டோட்டல் டேப் மேலே கிளிக் பண்ணி எந்த டேப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இப்போ மேலே அந்த வெப்சைட் லிங்க் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, அதில் மேலே விரலை வச்சு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உடனே நெக்ஸ்ட் டேப் வந்துடும். அதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஃபீச்சர் என்னன்னா, நீங்கள் கூகுள் குரோமில் ஏதாவது ஒரு கவிதையோ இல்லை ஒரு பாடலோட லைன்ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பாடலோட லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த பாடலோட லைனை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் இன்னொருத்தருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த லைனை மட்டுமே நீங்கள் காப்பி பண்ணி அனுப்பாமல் நம்ம இமேஜாக நம்ம சென்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப்பில் இந்த சாங்கோட லைன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் எந்த லைன் தேவையோ அந்த லைனை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட், காப்பி, ஷேர்ங்கிறது யூஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். இதில் ஷேருங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஷேருங்கிறத கிளிக் பண்ண உடனே பாட்டமில் நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் கிரியேட் கார்டுன்னு இருக்கும். அந்த கிரியேட் கார்டை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, நம்ம செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் லைன்ஸ் ஒரு கார்டு டைப்பில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது அப்படியே லெஃப்ட் சைடு நீங்கள் ரைட் சைடு நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் தட் ஒவ்வொரு ஸ்டைல்லையும் அந்த கார்டு டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த ஸ்டைல் மேலே வச்சுட்டு மேலே நெக்ஸ்ட்னு இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும். சேவ் டு டிவைஸை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் லைன்ஸு இமேஜாக கன்வெர்ட் ஆகி உங்கள் கேலரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஆல்பத்தை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணது இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சோசியல் மீடியாவுக்கு அனுப்பிச்சிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இப்போ சொன்ன இந்த 2 ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.